ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு உன்னதமான இடத்த பார்க்க போகிறீங்க. என்னப்பா அது ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கண்டோபா கோவில். கண்டோபா கோவிலா அப்படின்னா இந்த இடத்துல தானே குருநாதருக்கு சாயின்ற நாமம் சூட்டப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டோபா கோவில் இல்லை, அது ஷிரடியில் இருக்கக்கூடிய கண்டோபா கோயில். அப்போ இது எந்த கண்டோபா கோவில்னு கேட்டிங்கன்னா, நீம்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கண்டோபா கோவில். குருநாதர் தன்னுடைய பூத உடலோடு இருக்கும் பொழுது நீம்காவ், ரெகதா, ரூயி இந்த 3 கிராமங்களுக்கு போனதாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் நீம்காவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிராமம். இங்கே இருக்கக்கூடிய கண்டோபா கோவிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. குருநாதர் இங்கே வந்திருக்கார், அவருடைய திருவடி இந்த இடத்துல பதிஞ்சிருக்கு அப்படின்றத அடியன் தாராளமான ஹிருதயத்தோடு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம யாத்திரையில் வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்களை குருநாதன் எந்த மார்க்கத்தில் எந்த வழியில் நடந்து சென்று தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலிச்சாரோ அது போன்ற எண்ணற்ற இடங்களுக்கு அடியின் கூட வரக்கூடிய பக்தர்கள் அழைத்து கொண்டு செல்வது ஒரு வழக்கம், இது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கள் எல்லாரையுமே இந்த ஆலயத்திற்கும் கூட்டு கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் குருநாதர் தன் கை கால்கள் எல்லாம் அலம்பிக்கொண்டு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நானா சாஹிப் டேங்லே ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நானா சாஹிப் டேங்லே ஐயா அவருடைய வீட்டுக்கு தான் பாபா இங்கிருந்து போவார். ஆகையினால் இந்த மாதிரி குருநாதனுடைய அந்த திருவடி பாதத்துளி பட்ட இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறதுனால நமக்கு என்னப்பா லாபம் அப்படின்னா, குருநாதன் எந்த வழியில் நடந்து சென்றாரோ அந்த வழியில் நம்மளும் நடந்து சென்றால் அவன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறாரோ அந்த குருநாதர் அதே நிலைக்கு நம்மளையும் அந்த குருநாதர் அழைத்து செல்வார்ன்றது பரமசத்தியம். அது உண்மைத்தன்மையோட சாயிநாதருடைய அந்த வழியில் செல்றவர்களுக்கு அந்த மார்க்கமானது சித்திச்சிரும். ஆகையினால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் குருநாதர் சென்ற வழியில் அவர் எங்கெல்லாம் சென்று பயணப்பட்டாரோ அங்கெல்லாம் முடிந்த அளவு பக்தர்களை அழைத்து கொண்டு போய் இந்த மாதிரி தரிசனம் பண்ணி வைக்கிறதுன்றது அவருடைய கிருபையினால் நடக்கிறது. ஸோ நீங்கள்லாம் ஷிரடிக்கு போகிறீங்க அப்படின்னா ஷிரடிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் கண்டோபா மந்திர். இந்த கண்டோபா மந்திருக்கு பக்கத்தில் தான் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்குலேருந்து கண்டோபா கோயில் பக்கத்தில் தான் நானா சாஹிப் டேங்லே அவருடைய வீடு இருக்குது. ஸோ ஒரே இடத்துல ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரியதான ஞாபகார்த்தம் தானே. பிருந்தாவனம் போனால் கண்ணன் அங்கே விளாண்டான், இங்கே விளாண்டான், இங்கே துள்ளி உதிச்சா, இங்கே வெண்ணையை திருடினான்னு பார்க்குறோமே, அதே போல தான் நம் கண்ணன் விளையாண்டு துள்ளி உதித்த இடங்கள் எல்லாம். ஓம் சாய்ராம்.